ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் வானவில் தொலைக்காட்சி பெஞ்ச் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறாய். இன்னைக்கு நம்ம 2 மூவி டயலாக் ரீக்ரியேட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எல்ஐகே. முதல்ல ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்ல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன ஆப்ல ஒத்துக்கலன்னு சொல்றீங்க. நம்மளோட 2வது மூவி டயலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, காதல் கொண்டேன் தனு சொல்லுவார்ல, அதுதான். என்னை விட்டு போகாத யாருமே இல்ல திவ்யா. வீடெல்லாம் வெளிச்சம் கிடைக்காதான்னு எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா. ஸோ இந்த 2 மூவி டயலாக் தான் அப்படியே நம்ம ஆடியன்ஸ் எப்படி அவங்க ஸ்டைல ரீக்ரியேட் பண்ண போறாங்கன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. ஸோ ஹாய், உங்களோட நேம்? சந்துரு. ஓகே சந்துரு, இப்போ டயலாக் பார்த்தீங்க. ஸோ அதை அப்படியே எங்களுக்கு உங்களோட ஸ்டைல ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. என்னோட ஸ்டைல்லையா? ஏடி ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஆப்பில் ஒத்துக்கல, நாட்டில் ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல, தெருவில் ஒத்துக்கல. நிறைய போறான்டா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லிருந்தீங்க. இப்போ நான் ஆப்ல இது ஆப்ல வந்து ரொம்ப ஜாம் ஆகுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தெரியல. ஃபர்ஸ்ட் டைம்ல அதாவது ஜாம் ஆகுது, யாரும் இல்ல. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. ஸோ ஹாய், உங்களோட நேம்? சாரதி. ஓகே சாரதி, டயலாக் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு உங்களோட ஸ்டைல அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. ஜாதியில் ஒத்துக்கல, ஜாதகத்தில் ஒத்துக்கல, வீட்டில் ஒத்துக்கல, தெருவில் ஒத்துக்கல, ஊரில் ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, அம்மா போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆப்பில் ஒத்துக்கலன்றீங்களா? அதான் போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஹாய், உங்களோட நேம்? தினேஷ். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஓகே தினேஷ், மூவி டயலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கு அப்படியே அதை உங்களோட ஸ்டைல ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. என்னோட ஸ்டைலில். ஓகே. ஹேய் நான் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஜாதியில் ஒத்துக்கல, ஜாதகத்தில் ஒத்துக்கல, வீட்டில் ஒத்துக்கல, ஒழுங்கா பேசதும் புரியல. நாட்டில் ஒத்துக்கல, ஊரில் ஒத்துக்கல, தெருவில் ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிருந்தீங்க. இப்போ நான் ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணுறீங்களா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நான் புதுசாக யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? நக்கல்யா அவனுக்கு. ஸோ ஹாய், உங்களோட நேம்? திவ்யா. ஓகே திவ்யா, இப்போ டயலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கு உங்களோட ஸ்டைலை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. ஹே என்ன ஃபர்ஸ்ட்லாம் ஆப்ல ஒத்துக்கல. யா எடுத்தோன்னே ஆப்ல ஒத்துக்கலையா? ஐயோ சாரி வரேன் சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. என்ன முதல்லலாம் வீட்ல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ரோட்ல ஒத்துக்கல. எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் ரோட்ல ஒத்துக்கல, ரோட்ல போற நாய் ஒத்துக்கல. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? நீங்க தானே சொல்ல சொன்னீங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுல இருக்கிறதாங்க சொல்லணும். அப்படி சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணீங்க. இப்போ என்ன ஆப்ல ஒத்துக்கலன்னு பிரேக்கப் பண்றீங்களா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நான் மறந்துடுவேன்க்கா. சிரிக்கானி வெக்கமா இல்ல. ஓகே, தேங்க் யூ so much. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். உங்களோட நேம்? மகாலட்சுமி. ஓகே மகாலட்சுமி, டயலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கு அதை அப்படியே உங்களோட ஸ்டைலை ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. என்னோட ஸ்டைல்லையா? எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஆரம்பிக்குமா? பருப்பு இருங்க கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. முதல்ல என்ன வரும்? நீ கேக்குற முதல்ல ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா ஆப்ல ஒத்துக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றீங்களா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? என்ன டிசைனா கொண்டு வரீங்களா? டிசைனாக கொண்டுட்டு வரீங்க. வரும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ ஹாய், உங்களோட நேம்? இந்துமதி. ஓகே இந்துமதி, இப்போ நீங்கள் டயலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அப்படியே உங்களோட ஸ்டைலை நீங்கள் அதை அப்படியே எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி காட்டணும். பின்னாலே போகக்கூடாது. விட்டு போயிடாத திவ்யா, எனக்குன்னு யாரும் இல்லை திவ்யா. ஹலோ யாருனாக்குறீங்களா? நீ என்ன விட்டு போயிட்டா சிச்சினே இருப்பேன் திவ்யா. வெளியே தான் அம்மா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். அரே பாரு கபிள்ஸாக இருக்கும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எவ்வளவு வெளிச்சம், நமக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை. போதும்க்கா. தோத்துக்கிட்டே இருக்கீடா.
ஹாய், உங்களோட நேம்? புவனேஸ்வரி. ஓகே புவனேஸ்வரி, இப்போ வந்து நீங்கள் டயலாக் பார்த்தீங்க. ஸோ எங்களுக்கு உங்களோட ஸ்டைலில் அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. எனக்கு யாருமே இல்லை திவ்யா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பாரு பாரு, வீடெல்லாம் வெளிச்சம், மூலையில ஒளி தெரியுதுடா. அந்த வெளிச்சத்துல என்னை விட்டு விடாது திவ்யா. வெளிச்சத்தில் விட்டு போக வேண்டாமா? அப்போ இருட்டில் போனால் ஓகேவா? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ இன்றைக்கான ஷோவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோ. ஹலோ கைஸ், நம்ம எல்லாத்துக்குமே மணிரத்னமோட ரோஜா படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக். நம்ம ஏஆர் ரஹ்மானோட டெபியூட், அரவிந்த் சாமியோட சாம் சேர்ந்து இந்த படம் ஒரு எமோஷ்னல் ரைட். ஆனால் இந்த படத்தோட கதை 1970ஸ்லேயே இட்டாலியன் படமாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த படம் பேர் தான் சன்ஃப்ளவர். இந்த 2 படத்தையும் நம்ம ஸ்டைலில் டீகோட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க மக்களே, நான் உங்கள் விஜய் ரிது. இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் இது அது இல்லை ஷோ. இப்போ சன்ஃப்ளவர் மூவி பற்றி பார்ப்போம். வேர்ல்ட் வார் 2 நடக்கிற டைம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ வாருக்காக ரஷ்யாவுக்கு போயிடுவார். ரஷ்யாவுக்கு போனவர் ரிட்டர்ன் வந்திருக்கவே மாட்டார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் இவரை தேடி ரஷ்யாவுக்கு போவாங்க. இவங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜும் தெரியாது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிருப்பார் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சோகமாக ரிட்டர்ன் ஊருக்கே வந்துடுவாங்க. இதுதான் சன்ஃப்ளவர் மூவியோட கதை. இப்போ ரோஜா மூவி பற்றி பார்ப்போம். ஹீரோயின் ஒரு வில்லேஜ் பொண்ணு. சிட்டியில் இருக்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹனிமூனுக்காக இவங்க காஷ்மீர் போவாங்க. அங்கே டெரரிஸ்ட் ஹீரோவை கடத்திடுவாங்க. இவங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது. அங்கிருந்து எப்படி ஹீரோவை மீட் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் ரோஜா மூவியோட கதை. இந்த 2 படத்துக்கும் என்னதான் லிங்க்னு டீட்டெயிலாக பார்ப்போமா? சன்ஃப்ளவரில் ஹீரோயினுக்கு ரஷ்யன் தெரியாது, ரோஜாவில் ஹீரோயினுக்கு ஹிந்தி தெரியாது. இந்த ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனை நம்ம மணிரத்னம் சூப்பராக அடாப்ட் பண்ணியிருப்பார். 2 படத்துலையுமே ஹீரோயின் செம இன்னசென்ட். இங்கேயும் ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுவாங்க, இங்கேயும் ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. இங்கேயும் ஹீரோவை தேடி போவாங்க, இங்கேயும் ஹீரோவை தேடி போவாங்க. செக்யூரிட்டி இங்க தீவிரவாதிகள் நிறைய இருக்காங்கல்ல. ரோஜா என்னம்மா இது? டைட்டிலே தெரியும், அங்கே சன்ஃப்ளவர், இங்கே ரோஜா. ரஷ்யாவில் அந்த பூத்தோட்டம் தான் ஹீரோவை ஹெல்ப் பண்ண ஒரு க்ளூ கொடுக்கும். இங்கே காஷ்மீர் ரோஜா தோட்டம் தான் ஐடென்டி. இங்கே தான் நம்ம மணிரத்னம் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. அங்கே ஹீரோ வேற கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இங்கே ஹீரோவை ஒரு தேசபக்தி கொண்ட ஒரு மாசான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அங்கே இருக்க கிளைமேக்ஸ் இங்கே வச்சா ஓடாதுன்றனால நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி 2 பேர் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட ஹைலைட்டே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். குரலை கேட்கணும் நான். ஜெய் ஹிந்த். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட வரேன். Until then, it's விஜய் ரிது. டாடா, பை பை. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் விஜய் தேவி பிரியா. வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் இது ஃபிலிம் ஃபாரம் ஷோ. வாரம் ஒரு இயக்குனரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரம் ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் டைரக்டரை பற்றி தான் பேச போகிறோம். சாதாரண கமர்ஷியல் டைரக்டரை பற்றி தானே பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே எனக்கு கேட்குது. அதான் இல்லை, இவர் எடுத்த படம் சாதாரண கமர்ஷியல் படம் இல்லை, ஷார்ப்பான கமர்ஷியல் படம். அதாவது ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு வச்சிருக்க டைரக்டர் இவர் தான். தஞ்சாவூர்லேருந்து வந்து மக்களோட குட் புக்ஸில் இடம் பிடிச்சவர் தான் நம்ம டைரக்டர் லிங்குசாமி சார். அவரோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு அழகான ஃபேமிலி படம். அந்த படம் உருவான கதையே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லிங்குசாமி சார் ஒரு மூவி பார்க்க போயிருக்காரு. அங்கே பார்த்த அந்த ஃபேமிலி ட்ராமா தான் அவரை ஆனந்தம் மாதிரி ஒரு செம்ம அழகான ஃபேமிலி ட்ராமாவை எடுக்க வச்சுது. அதுவும் அது அவரோட ஃபேமிலியோட கதை. இந்த படத்தில் இந்த ஃபேமிலி எப்படா பிரியும்னு நம்மளை முழு படத்தையும் பார்க்க வச்சுருப்பாரு. அந்த படத்தில் மம்முட்டி சாரோட தமிழ் இருக்கே செம்ம அழகாக இருக்கும். குறிப்பாக அந்த தாங்க மாட்டீங்கடா அந்த வசனத்துக்கு தியேட்டர்லேயும் சரி மீடியாலேயும் சரி செம்ம பாராட்டு. நீங்க எப்ப பேசாம இருக்கீங்க? ஆனால் அடுத்த படம் தலைவர் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருப்பாரு. அதுலேயும் சாக்லேட் பாய் நம்ம மாதவனை மாஸ் ஹீரோவாக காமிச்சிருப்பாரு. ரன் படத்தோட அந்த இன்ட்ரோல் பிளாக் ஷட்டரை க்ளோஸ் பண்ணி அடிக்கிற சீன் இருக்கே, அதை சொல்லவா வேணும்?
முத்துக்குமாரோட தேரடி வீதியிலே தேவதை வந்தா சாங் அண்ட் விவேக் சாரோட காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. வாத்தியார் உட்கார நாக்கால ஆணிய வச்சு. அது புரியாத வயசு. ஹைஸ்கூல்ல சேர்த்த டீச்சர் மேலேயே ராக்கெட் விட்டு. அது அறியாத வயசு. ஜி படம் அஜித் சார் அண்ட் லிங்குசாமி சாரோட காம்பினேஷன்ல பெரிய எதிர்பார்ப்போட வந்துச்சு. ஆனா அந்த படம் சரியா ஓடல. அதனால எல்லா தியேட்டர் ஓனரும் அவரை திட்டினாங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஆனாலும் அதை பத்தி கவலைப்படாம அதே வருஷம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அந்த படம் தான் சண்டைக்கோழி. இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. எந்த தியேட்டர்லேருந்து திட்டினாங்களோ அவங்களே அவரை பாராட்டி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. அடுத்து அவரோட படம் பீமா. பீமா படத்துல விக்ரம் அண்ட் பிரகாஷ் ராஜோட காம்போ செம்மையா இருக்கும். அதுலேயும் குறிப்பா யாரு சாமி இவன் அப்படின்ற டைலாக் இப்போ வரைக்கும் மீம் மெட்டீரியலா இருந்துட்டு இருக்கு. என்ன யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? இதுலயும் ரங்கு ரங்கம்மா அப்படின்ற சாங்கு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட். அடுத்து அவரோட அஞ்சான், சண்டைக்கோழி 2, வாரியர் எல்லாமே ஒரு நல்ல படமாவே அமைஞ்சது. லிங்குசாமி சார் ஒரு நல்ல டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஏன் ஒரு நல்ல கவிஞரும் கூட. இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு தரமான டைரக்டரோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் தேவி பிரியா. ஸ்டே டியூன் வித் பென்ஸ் மேடை. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் சூனா பானா சுந்தரி பார்வதி. வாங்க ஷோக்குள்ள போகலாம். என்ன ஊருக்கெல்லாம் போனியா? போனேன். பின்ன ஊருக்கு போகாமையா இருப்பாங்க? ஏன் கேட்ட? இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஊருக்கும் 4 பஸ்ஸு கூட விடல. ஆனால் 4000 கோடிக்கு பஸ் ஸ்டாண்ட் மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் பேசாத. உனக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணா 2 டீ. நான் சொல்லவே இல்லை. அதான் நான் சொல்லிட்டேன்ல. ஒரு கரகரன்னு ஒரு மூவி ட்ரெய்லர் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. ட்ரெய்லர் நிஜமாக்கே நல்லா இருந்ததா இல்லை உங்கள் படம்ன்றனால நல்லா இருக்குன்னு சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 எழுத்து தான் படம் பேர். அதே மாதிரி தான் ட்ரெய்லரும் செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. உங்கள் ஆள்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் எண்டிங் தான் சரியாக இருக்குமான்னு தெரியல. தலைவனுக்கு ப்ரொடியூசர் ஒரு பேர் வச்சாராம். சரி, ஆனால் தலைவர் அதை திருப்பி கொடுத்துட்டாராம். எப்படா நீங்களே கொடுப்பீங்களா? நீங்களே வேணானுவீங்களா? வாட்ரா சரி ராங்கடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இருக்கட்டும். உனக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நிலவுக்கு என்மேல் என்னடிக்கோ ஹீரோ இருக்கார்ல? ஆமாம், அவரோட அடுத்த படம் ஒன்று வருது. அவர் படமாக பண்ணுறாரா? இல்லை சாரி நீ கண்டினியூ பண்ணு. லவ்வோ ஐயோ ஏன் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஃப்ரைடே டேட்டு 1. இப்போ தெரியுதா உனக்கு ஏன் வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு? ஏன் இன்னைக்கு மே 1டி உழைப்பாளர் தினம். அதெல்லாம் வேலைக்கு போகிறவங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சிருக்கும்டி. எனக்கு எப்படி தெரியும்? பேரை மாற்றினா யோகம் வரும்னு சொன்னார்ல ஒருத்தர். அவர் இப்போ புதுசாக ஒரு அவதாரம் எடுத்திருக்காராம். என்ன டேரக்டராக போகிறாராம். ரைட்டு ஒழுங்கா ஹீரோவாக படம் நடிச்சுட்டு இருந்துருக்கலாம். தேவையில்லாமல் டேரக்டரு அது இதுன்னு. எப்படி இதாச்சும் ஒழுங்கா பண்ணுவாரா? என்ன பண்ற? இல்ல மேக்கப் போடுறதுக்கு ஒரு ஆளை வர சொன்னேன். எங்கிருந்து? பெங்களூர்ல இருந்து. ஏன்? இல்ல பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் பெங்களூர் மேல தான் கூப்பிட்டு இது பண்றாங்க. இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒண்ணுதான். ஏன் நீலோத்தி சாங்கோட ஹீரோ இருக்கார்ல, அவரு புதுசா ஒரு படம் ஒண்ணு பண்றாரு. நல்ல படமா இருந்தா சரி. ஏன்? இல்ல அதான் நல்லா வந்துட்டு இருக்கான்னு சொன்னேன். நாம பேர போறாரு. நடிகர் ஒருத்தர். என்ன நடிகர்? அதான் ராசி பேர் வச்சிருப்பாரு. ஓ, அவரு ஒரு படம் முடிஞ்ச உடனே அந்த படத்தோட டைரக்டர் நம்பரை டெலீட் பண்ணிடுவாராம். எதுக்கு? படம் ஹிட் ஆச்சுன்னா ஓகே, ஃப்ளாப் ஆச்சுன்னா யார் பேஸ் பண்றது? சரி, டீக்கு நீ பில் பே பண்றியா இல்ல? என்ன போற?